ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வந்து கோயில் திருவிழாக்கு தான் போகிறோம். எந்த கோயில் திருவிழானா வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில் திருவிழாக்கு தான் போகிறோம். ஏற்கனவே கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணி கம்பத்துக்கு தண்ணி எடுத்தெல்லாம் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து அம்மாவங்களோட போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை என்னோடய ஹஸ்பண்டோட போயிட்டு கம்பத்துக்கு தண்ணி எடுத்தெல்லாம் ஊற்றிட்டு வந்தாச்சு. ஏன்னா இப்போ போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அதனால் பிள்ளைகளை வச்சுட்டு போக முடியாது, அழுது கட்டிடுவாங்க. ஸோ அதனாலேயே தான் முன்கூட்டியே போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சுற்றி பார்க்குறதுக்காக மட்டும்தான் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி சாமியை பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நான் கிளம்பலை, தலை சீவலை. சரி, டைம் கிடைக்கும் போதே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட் டைம் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். அவங்க ஃபஸ்ட்டு கிளம்பிக்கிறேன். நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். தம்பி இவ்வளோ நேரம் வந்து தூங்கிட்டு இருந்தான். இப்போ தான் எழுப்பி விட்டு குளிக்க வச்சு கிளம்பிட்டோம் 2 பேரும். இனி வந்து அம்மா, பாப்பா, அக்கா 3 பேர் வரணும். அவங்கெல்லாம் வந்த உடனே கோயிலுக்கு கிளம்ப வேண்டியது தான். இவ்வளோ நேரத்து வரைக்கும் நல்லா தூக்கம் தானே. இத்தனை நாள் தூங்க சொன்னால் கூட தூங்க மாட்டான். இன்றைக்கின்னு பார்த்து நல்ல தூக்கம். எழுப்புனா கூட எந்திரிக்கவே இல்லை. எழுப்பி விட்டு நல்லா குளிக்க வச்சு இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இனி கோயிலில் போய் பார்ப்போம். ஒரு மெண்டல் இப்படி தான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. லைக் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. கம்பம் KMPL ரவி, வீரபாண்டி புகழ்கேஷ் பி மகேந்திரன், பி ராஜேஷ் கண்ணன், பி ராஜேஷ் கிருஷ், எஸ் பாண்டியன், எஸ் பிரபு, எஸ். கோயிலில் போய் இறங்கினோடனே பயங்கர கூட்டம். தம்பி அவங்க அப்பா கூட தூணில் நடந்துக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே வந்தான். சரி, கூட்டத்தை பார்த்து பயந்துருவானோ அழுதுருவானோன்னு நினச்சா நல்ல வேலை அழுகவே இல்லை. ரொம்ப தூரம் நடந்து போனதில்லை, பசி எடுக்கவே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் சுற்றி பார்க்கவே போனோன்னு பாருங்களேன். எதுவுமே சாப்பிட வர மாட்டேங்கிறியா? சொல்லி வச்சுக்கோங்க. நல்லா இருக்கா? வீடியோக்காக தானே சொல்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை, தம்பி உண்மையை தான் சொல்லுவான். என்ன ட்ரெஸ் வந்து அம்மாவுக்கு எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. வேணாம் தங்க, நீ சாப்பிடு. எவ்வளோ பெரிய வாயி. இப்போ போகலாம், இப்போ போகலாம். தவந்துக்கிட்டே போகிறான் பாப்பா, தவந்துக்கிட்டே போகிறாளே. ரஸ்மிதா, மாறி மாறி போகலாம். அதே மாதிரி ரஸ்மிதா, பாப்பா ஜருகளில் நல்லா ஜருகி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டா.
அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு தம்பி ரிமோட் காரில் தான் விளையாடுவேன்ட்டு வந்தான். கடைசியில் இந்த வருஷம் ரிமோட் காரே போடலை. அதனால் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டான். மோஸ்ட்லி தம்பிக்கு அனிமல்ஸ் பேர்ட்ஸ்னால ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே பிரேசில் நாட்டில் இருக்கிற அமேசான் காட்டுக்கு தான் போக முடியல, இங்கே வீரபாண்டியில் இருக்கிற அமேசான் காட்டுக்காவது போயிட்டு வருவோம்னு ஜுராசிக் வேர்ல்டை பார்க்க போயிட்டோம். வாங்க பார்ப்போமா. தம்பி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். இங்கிட்டு போ. டைனோசர். ஏய் வாடா. கரெக்டா இருக்கு. ஆனையே கம்ப்யூட்டரா முன்னாடி போமா. இதுதான் மனு. இப்போ எங்கே இருக்கிறோம்? காஷ்மீரில் இருக்கிற ஸ்னோவேலில் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வீரபாண்டியில் இருக்கிற ஸ்னோவேலில் இருக்கிறோம். உள்ளே நுழையும் போதே கூட்டத்தில் நெருக்க விட்டி தம்பி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டா. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எதுக்குமா வெளியே போனால் பயமா இருக்கா? ஐஸ் கட்டி கேட்பேன்.
தம்பிக்கு ஸ்னோஃபாலுமே ரொம்ப பிடிக்கும். டிவியில் பார்த்தாலே அம்மா என்னை எங்கே கூப்பிட்டு போ அப்படின்னு கேட்பான். அதனாலே ஆசையாக கூப்பிட்டு போ. கடைசியில் கூட்டத்தில் நெருக்கினால பயந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவனை சமாளிச்சுட்டு போய் அம்மாவங்கிட்ட விட்டுட்டு வந்தோம். வெளியே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அம்மாவங்கிட்ட என்ன கேட்டு அழுது இருக்கிறான். அம்மா வெளியே கூட்டுவான்ட்டு. அதுக்கப்புறம் நாங்களும் வெளியே போனதுக்கப்புறம் தம்பியை சமாளிச்சுட்டு அவனை கொஞ்சம் நேரம் சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சுற்றி பார்க்கவே போனோம். ராட்டனாலே பயம். அதனால நான் ராட்டனை ஏறாமல் குழந்தைங்களை மட்டும் ஏற்றி விட்டேன். அது மட்டும் இல்லாமல் ராட்டனை ஏறுறதுக்கு 100 ரூபாய். அந்த 100 ரூபா இருந்தால் ஏதாவது நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுக்கலாம், இல்லை குழந்தைங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி தந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வரும்போது நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு வேணுங்கிற விளையாட்டு சாமான்களையும் வாங்கி கொடுத்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.